இப்போ மக்கள் எல்லாரும் ஸ்வீட்ஸ் நிறைய வாங்குறாங்க. அதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ் எதை அதிகமாக விரும்பி வாங்குவாங்க மக்கள்? ஆக்சுவலாக நம்ம ஒரு 37 வருஷத்துல ஒரு 15 வருஷமா தான் இப்போ ஸ்வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் நம்ம பேக்கரி பிராண்டாக தான் இருந்தோம். எனக்கு பல இடத்துல போய் ஒரு இடத்துலையும் நம்ம தேடுதல் இருந்துக்கிட்டு, ஏன்னா எனக்கு நான் வந்து ராம்நாட்டில் வந்து ஒரு 10 நாள் தான் இருப்பேன். 20 நாள் ஃபுல்லாகவே எனக்கு மெயின் R&D தான் என்னோட வேலை. அப்போ ஒரு ஊரில் என்ன பொருள் நல்லா இருக்கு, இதை எப்படி நம்ம ஊருக்கு கொண்டு வரலான்னு இருக்கும்போது, அப்போ பெஸ்ட் உமிக்குன்னு ஒரு தனி தன்மையே இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பெரிய பெரிய பிராண்ட் கன்சல்டன்ட் போய் உட்காரும் போது அவங்க என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா, உங்கள் ஊரில் எப்பயுமே ஒரு பொருள் கிடைக்கணும், அந்த பொருளை வச்சு நீ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணினா உனக்கு என்றைக்குமே நீ டிமாண்ட் பண்ணலாம், இன்னொருத்தவனும் அதை காப்பி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம அப்போ வந்து நம்ம ஊர் சம்மந்தமான கீழக்கரை தொதல் எடுத்தோம். அப்போ தொதல் எடுத்து நாங்கள் நல்லா பண்ணும்போது நல்லா ஒரு ப்ரொமோஷன் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. தொதலில் ஒரு பெரிய இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்ம தேங்காய் பால் அதெல்லாம் கலக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு 5 நாள் 6 நாளைக்கு மேலே செல்ஃப் லிஃப்ட் கொடுக்க முடியாது. அப்போ வெளிநாட்டுகள் சேல்ஸ் வந்து நம்ம அதில் வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. அப்போ இது வந்து ஒரு 10 வருஷமா எனக்குள்ள ஒரு வெறியாவே இருந்துச்சு. அப்போதான் நாங்கள் என்ன, இப்போ ஒரு சர்வே எடுக்கும்போது கஸ்டமருக்கு வந்து லைவாக ஒரு பொருளை கொடுக்கும்போது அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. ஏன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வேகமாக வளருது அப்படின்னா, சுட சுட அவங்க முன்னாடி பரோட்டா போடுறதோ ஒரு ஆம்லேட்டை போடும்போது ஒரு டீ கடை ஒரு வடக்கடையில் இருக்கிற கூட்டம் வந்து மித்த இடத்துல இருக்காது. மெயின் காரணம் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் பிராண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை பார்த்தா மட்டும்தான் வாங்க தோணும். அப்போ இப்படி என்னடா நம்ம ஈஸியாக பண்ண முடியும், ஏன்னா இப்போ தொதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். அப்போ அதை போய் நம்ம கஸ்டமரோட செய்ய முடியாது. அப்போ நம்ம ஊருக்குன்னு உள்ள பேர் வந்து கருப்பட்டி பனைமரம், அதுலேருந்து ஒரு பொருளை உருவாக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் பனை அல்வான்னு சொல்லிட்டு ஒரு போன வருஷம் லான்ச் பண்ணோம். அது கிட்டத்தட்ட நாங்கள் தொதலை ஒரு 5 வருஷத்துல விற்ற சேல்ஸை இந்த கருப்பட்டி பனை அல்வா வந்து 6 மாசத்துல வித்துருச்சு. அப்போ இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இது ஏன் இது ஹிட் இவ்வளோ அடிக்க அப்படின்னா, மக்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, நம்மளும் ஒரு விஷயத்த சந்தோஷமா செய்யும் போது, ஏன்னா நம்ம ஆத்மா தான் செய்யறோம், நம்ம ஊர் விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும், இன்னொரு ஊர் பொருளை சேர்க்கணும், எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும், கஸ்டமர் சந்தோஷமா இருக்கணும். இது 3 பெர்பஸும் கரெக்டா மிங்கிள் ஆகும் போது ஒரு ப்ராடக்ட் வந்து ஜெயிக்குது. இப்போ நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த யோசித்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பா சார். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துல இது எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? இப்போ நம்ம ராமநாதபுரம் காரைக்குடி எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்த்தோம்னா இப்போ 15 இருக்கு. இப்போ அடுத்த ஃபினான்ஷியல்ல ஒரு 5-6 கடை திறக்கிறோம். ஆமா, நம்ம இலக்கு வந்து படிப்படியா வருஷத்துக்கு மினிமம் ஒரு 3-4 ஸ்டோர் பிளான் பண்ணி போயிட்டு. கண்டிப்பா சார். இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் இல்லாம வேற எந்தெந்த மாவட்டத்துல நம்ம என்ன அடுத்தடுத்து கொண்டு போகலாம்? இப்போ நம்ம மெயினாவே வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் பிளான் பண்றோம். இப்போ வந்து சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள ஏற்கனவே போயிட்டோம். காரைக்குடியில 2 ஸ்டோர் இருக்கு, இன்னொரு 3ஆவது ஸ்டோர் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து மதுரை பிளான் பண்றோம். அடுத்து வந்து நம்ம விருதுநகர் அருப்புக்கோட்டை அந்த டிஸ்ட்ரிக்ட் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஏற்கனவே நாங்கள் மார்க்கெட்டிங்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக ஆன்லைன் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படி ஒரு மெயினாக வந்து மக்களுடைய தேவைகள் கூட இருக்கிறதும் போட்டியாளர்கள் கம்மியாக இருக்கிற ஊர்களாக சூஸ் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேற மாநிலத்திலையும் பண்ணுற உங்களுக்கு ஒரு ஐடியா? வேற மாநிலங்களை விட இப்போ எங்களுக்கு வந்து மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் வந்து நிறையா வேக்கன்சி வருது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 அப்ளிகேஷன் ஏற்கனவே எங்களுக்கு பொசிஷனிங் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வருஷமா பேக்கரியோட நீடு வந்து பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இங்க பண்றாங்க. நம்ம மக்களுடைய கன்சப்ஷனுமே கூடிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு சேல்ஸ் இருக்காது. ஹோட்டல் கடை மட்டும் தான், மாமா கடைன்னு சொல்லுவாங்க, ஹோட்டல் மட்டும் தான் வியாபாரம் நல்லா ஓடும். இப்ப பேக்கரியுமே ஹோட்டலுக்கு அளவுக்கும் வியாபாரம் ஓடுறதுனால மலேசியால நம்ம ஃபியூச்சர்ல பிளான் வச்சிருக்கோம். ஆனா அடுத்த வருஷம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா இப்ப அதுக்கான இன்வெஸ்டார் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பேக்கரிக்கு ஹோட்டலுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஹோட்டலு ஒரு கடையை பிடிச்சி பின்னாடியே கிச்சனை ரெடி பண்ணி ஈஸியா போட்டுடலாம். ஆனா பேக்கரிக்கு அப்படி பண்ண முடியாது. ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் ஒன்று இருக்கணும். அங்கிருந்து ஒரு 5 கடைக்கு சரக்கு போனா மட்டும் தான் பேக்கரி தொழில நீங்க லாபமே எடுக்க முடியும், இல்லைன்னா நம்ம லாபமே பண்ண முடியாது. இப்ப நம்ம பேக்கரியில உள்ள ரிஸ்க் என்ன சார்? சவால்கள் என்னென்ன சந்திச்சிருக்கீங்க? பேக்கரினாலே ரிஸ்க் தான். ஏன்னா நாங்க இப்போ ரீசெண்டா நிறைய இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது எங்கேயா தெரியுதுன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து பொருளுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து விலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, விலை கம்மியாக இருந்தால் அதை ஓடும். ஆனால் இன்னைக்கு வந்து குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நம்ம அந்த ப்ரெசன்டேஷன், ஹைஜீனிக்கு, செல்ஃப் லைஃபு 2 நாள் அதில் நம்ம டேட் விட்டுறோம்னா கரெக்டாக 2 நாள் தான் அந்த பொருள் இருக்கும். அப்போ நம்ம ஒரு மாற்றி தெரியாமல் ஒரு 3 நாள் பொருளை கையில் கொடுத்துட்டா அவங்களுக்கு பெரிய ஒரு ரிஸ்காக தான் இருக்குது. அதே மாதிரியே ஹைஜீனிக்கில் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு சுத்தம், அந்த காலத்தில் வந்து ஈஸியாக ஒரு டயலாக் இருக்கும், சுத்தம் தான் சோறு போகணும் அப்படின்னு. ஆனால் அதை நம்ம உணர்ந்ததே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நாங்கள் ரொம்ப கீன் வாட்ச் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையுமே வெளியூர்களுக்கு, நம்ம ஊரில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா நம்ம ஊராளுக்கு எல்லாருமே வெளிநாடுகளுக்கோ சென்னைக்கோ ஈஸியாக போயிட்டு வர ஊருக்கு. அப்போ அவங்க அங்கே இருக்கிற மாதிரி இங்கே எதிர்பார்க்கும் போது அங்கே உள்ள சில விஷயத்த நம்ம இங்க கொண்டு வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் பெரிய டாஸ்கா தான் இருக்கு. இப்ப சென்னையில ஒரு பொருள் நீங்க 200 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நம்ம அந்த பொருள் இங்க 200 ரூபாய்க்கு விற்க முடியாது. நான் 100 ரூபாய்க்கு தான் விற்பேன்.
ஆனா அங்க இருக்கிற மாதிரி பிரசன்டேஷன் இங்க கேட்பாங்க, அங்க இருக்கிற மாதிரி சுத்தம் இங்க கேட்பாங்க. அப்ப அதை நான் 100 ரூபா மதிப்புக்குள்ள கொண்டு வரணும்னா எனக்கு அதுல ஒரு பெரிய காஸ்டிங் இன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தை நாங்க ஃபேஸ் பண்றோம். கண்டிப்பா. இப்போ நம்ம பேக்கரியில சேல்ஸ் ஆகாத ஸ்வீட்ஸ்னா என்ன சார் பண்ணலாம்? பேக்கரியில இப்போ நம்மள மாதிரி பெரிய பிராண்ட்ல வந்து இந்த பிரச்சனை இருக்காது ப்ரோ. ஏன்னா எங்களுக்கு ரொட்டேஷன்ல தான் இருக்கும். இன்னொன்று வந்து நாங்க எல்லாமே இன்னைக்கு வந்து மனிதர்களை நம்புறதை விட டேட்டாவை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு பிராண்ட் பெஸ்ட் மீ வந்து நம்ம வந்து வியாபாரம் பார்க்கறதுனால ஒரு பிராண்டை நாங்க என்னைக்கும் சொல்ல மாட்டோம். ஏன்னா வியாபாரம் எல்லா நாளையும் பண்ணிடலாம், ஆனா நிர்வாகம் சொல்றது எல்லா நாளையும் பண்ணவே முடியாது. மக்களோட மனசை நம்ம அப்ப நாங்க வந்து இதுக்கு பலதரப்பான சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தனியா சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் தனியா சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், பீப்புள் அனாலிட்டிக் தனியா சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், எங்களோட ஓன் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கோம், விமா சாஃப்ட்வேர். அதுல கிட்டத்தட்ட 30 பேர் கிட்ட வேலை பார்க்குறாங்க. அப்ப அந்த சாஃப்ட்வேரை வச்சுதான் இன்னைக்கு பெஸ்ட்டுமே வளருது. நாங்க ஃபியூச்சர்ல வந்து நாங்க வந்து ஒரு பேக்கரி பிராண்டு நாங்க சொல்லுவோமானே தெரியல, டெக்னாலஜி பிராண்டு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு பொருள் ஓடும். அப்ப அதுக்கு வந்து நம்ம மக்களோட இப்ப உங்க உச்சப்புள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா உச்சப்புள்ளியில ஒரு 10 மணிக்கு ஓடுற பொருள் ராமநாடுல 10 மணிக்கு இது ஓடாது. கண்டிப்பா சார். காரைக்குடியில காலையில 10 மணிக்கு ஆளே வரமாட்டாங்க. அப்ப இதை வந்து நம்ம ஒரு மனிதனை உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம டேட்டா ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து எந்தெந்த டயத்துல எந்த பொருள் போகுது, அந்த பொருள் அந்த கடைக்கு கரெக்டா ஸ்டாக் கொடுக்கணும்னா நம்ம அப்ப இது எல்லாமே இன்னைக்கு டேட்டா மூலியமா பண்றதுனாலதான் எங்களால ஒரு கொஞ்சம் நிம்மதியா வாழ முடியுது. இப்ப வந்து பேக்கரியில நிறைய போட்டிகள் அதிகமா இருக்கு சார், அதெல்லாம் நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க அந்த டயத்துல? பேக்கரி போட்டினா எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு நம்ம தான். நானும் இன்னைக்கு பெரிய பெரிய மென்டாரெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம போய் கண்ணாடி போய் நின்று பார்த்தா நம்மளுக்கு தான் நம்ம போட்டி. எப்படி போட்டி? நேத்து என்ன வேலை பார்த்தோம், இன்னைக்கு என்ன வேலை செஞ்சோம், அதை தான் நாங்கள் போட்டியாக பார்ப்போமே தவிர எங்கள் தொழில் ரீதியாக இருக்கிறவங்க நாங்கள் போட்டியாகவே பார்க்க மாட்டோம். நாங்கள் இன்னமும் கார்பரேட் ஸ்டைலில் பார்க்க போனால் இன்னைக்கு வர சூப்பர் மார்க்கெட்டு, இன்னைக்கு வர துணி கடைகள், இதை தான் நாங்கள் போட்டியாக நினைப்போம். ஏன்னா ராம்நாட்டில் பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாசத்தால ஆவரேஜாக ஒரு பீப்புளோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எந்த கடையிலும் கிடையாது. ஹோட்டலுக்கோ பேக்கரிக்கோ தேட்டருக்கோ தான் ராம்நாட்டில் போவீங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு, நிறைய துணிக்கடைகள் வந்துருச்சு. அப்ப அந்த 20,000 ரூபாய் உங்களோட பட்ஜெட்டை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அதுல வியாபாரம் குறையும். அதனாலதான் இன்னைக்கு வந்து நாங்களும் ஒரு கடையுமே துணிக்கடை மாதிரி பெருசா போட வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு நாங்க 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கடை போட்டோம். இப்ப ஜனவரி மாசம் ஒரு கடை திறக்கிறோம் 10,000 ஸ்கொயர் ஃபீட். கண்டிப்பா சார், இது மக்களுக்கு தேவை, மக்களுக்கு நீங்க நீடு வந்துருச்சு. அப்படி இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு வருவாங்க. அப்ப நாங்க எங்க காம்படிஷனை யாரை பார்ப்போம் அப்படின்னா என்னுடைய பழைய கடையும் என்னுடைய புது கடையும் கம்பேர் பண்ணுவேன். இப்ப நான் பாரத நகர்ல பாத்தீங்கன்னா 3 கடை இருக்கு. எனக்கு நிறைய பேர் சித்தம் போடுவாங்க, எதுக்கு ஒரே ஏரியாவில்? எனக்கு 3 கடைக்குமே ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அப்ப அந்தந்த கஸ்டமருக்கு ஏற்றதை எனக்கு காம்படிஷன். நான் எங்க கடைக்குள்ள 15-16 கடைக்குள்ளேயே நாங்க போட்டியை வச்சுக்கிறோம். அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா வின் பண்ணிட்டான், ஒருத்தர் பண்ணலைன்னா தோத்துட்டாங்க. நாங்க இப்படிதான் எங்களுடைய மக்களோட பீப்புள் கிட்ட நாங்க பேசுறது இப்பதான் பேசுறோம். மித்த கடையை பத்தி பேச மாட்டோம். ஏன்னா அவன் என்ன மெனக்கறானோ அவனுக்கு அது கிடைக்க போகுது, நான் என்ன மெனக்கறோம் எனக்கு கிடைக்க போகுது. அவங்ககிட்ட இருந்து நம்ம குவாலிட்டியை வாங்கி செக் பண்ணி அது மாதிரி போட வேணா ஆசைப்படலாமே தவிர அவங்க நம்ம காம்படிஷனா ஃபீல் பண்ண தேவையே கிடையாது. கண்டிப்பா சார், நீங்க மக்களோட விருப்பத்தையும் நீங்க அதை நிறைவேற்ற, அதுதான் நம்ம ஜெயிக்க வைக்கும். நான் அதான் சொல்லுவேன், எப்பவுமே நாங்க நிறைய சின்ன வயசுல மீட்டிங் அட்டன் பண்ணனால நீ உன் காம்படிட்டரை பாக்குறத குறைச்சிட்டு உன் கஸ்டமரை பாரு, அவங்களோட தேவையை பூர்த்தி செய், ஊழியரோட தேவையை பூர்த்தி செய், தொழில் அழகா நடக்கும்னு சொல்லுவாங்க என்னுடைய மென்டார்லாம். இன்னைக்கு அதுபடிதான் நாங்க போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். இப்போ வந்து கவர்மெண்ட் அந்த பிளாஸ்டிக் யூசேஜ்னா கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க, முக்கியமா இந்த பேக்கரி இந்த மாதிரி கடைகள்லாம். அது கம்மி பண்ணுன்னு சொல்றதை விட இந்த மைக்ரான்ல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் நார்மலான பேக்கரிக்காரவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இன்னைக்கு 1 கிலோ கவர் 300 ரூபா. அதுல வந்து நீங்க 50 மைக்ரான் 60 மைக்ரான் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 50 கவர் தான் வரும். இதே நீங்க லேசா யூஸ் பண்ணீங்கன்னா கவருக்கு வந்து கூட பிடிக்கும், ஒரு 200 கவுண்ட் 300 கவுண்ட் வரும். அப்ப இந்த காசை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையுமே கிடையாது. கண்டிப்பா சார், அவங்க அப்ரூவல் படி நம்ம செய்யணும். இப்போ அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எந்த மாதிரி இதுனா நீங்க யூஸ் பண்றீங்க சார்? ஸ்வீட்ஸ் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து பேர்லயே பெஸ்ட் மீன் வச்சிட்டோம். அப்ப நீங்க வந்து எல்லாமே பெஸ்டாவே இருக்கும். பெஸ்ட்னு சொல்றதை விட ஒரு அம்மா எப்படி ஒரு பிள்ளைக்கு கொடுக்கும் அந்த ஃபீல்ல தான் நான் எப்பவுமே ஸ்டாஃப்ட்ட சொல்லுவேன். நீ வந்து நீ வாங்குற சம்பளத்துக்காக தயவு செய்து வேலை பார்க்காது. இந்த பொருள் போய் சாப்பிடும் போது உன் பிள்ளையோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ உங்க அம்மாவோ சாப்பிட போறாங்க. அந்த மைண்ட் செட்ல இருந்து நீ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும், அந்த மைண்ட் செட்ல தான் நீ ஒரு பொருளை டெலிவரி பண்ணணும். அப்பனா மட்டும்தான் ஒரு பிராண்ட் வந்து உண்மையிலே பிராண்டா இருக்க முடியும். நம்ம விளம்பரத்தினால ஒரு பிராண்டா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வேணா சொல்லலாம், ஆனா ஒரு தலைமுறை தாண்டி ஒரு பிராண்ட் வந்து நிக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வந்து ப்ரிசர்வேட்டிவ் நாங்க சேர்க்கவே மாட்டோம். இத்தனை நாள் தாங்குறதுக்குன்னா அப்ப நாங்க எங்களுக்கு மந்த்லி வேஸ்டேஜ் எங்களோட டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா எங்க சேல்ஸ்ல வந்து 6% இருக்கு.
என்னோட சேல்ஸ்ல 6% சொல்றது ரொம்ப அதிகம். எங்க ஆடிட்டர் திட்ட தான் செய்வாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் அதை காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. எனக்கு 6% லாஸ் சொல்றது லாஸே கிடையாது. ஏன்னா எனக்கு மாசத்தால ஒரு 15 லட்ச ரூபா லாஸ் வருது. ஆனா அந்த லாஸை நான் பார்த்தேன்னா நான் கஸ்டமருக்கு துரோகம் பண்ணணும். கண்டிப்பா அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம அது மீறி லாபம் வரதில்ல. அப்ப நாங்க என்ன செஞ்சுட்டோம், இப்ப சிஸ்டமேட்டிக்கா ஸ்டாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கடையில இப்ப இவ்வளவு நேரம் நீங்க வரதுக்கு முன்னாடி அந்த டேட்டா தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கடையில் 100 கிலோ ஸ்வீட் ஓடுதுன்னா நான் 100 கிலோ கொடுத்தா போதும், எனக்கு வேஸ்டேஜே வராதுல. நான் 150 கிலோ கொடுத்துட்டு வேஸ்டேஜ் வந்துச்சுன்னா அப்ப நான் ஒரு மேனேஜ்மெண்ட், அதான் அவங்க சொன்னேன், ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து பொருளை பார்க்காம டேட்டாவை பார்த்துச்சுன்னா அங்க கம்ப்ளைண்டே வராது, வேஸ்டேஜே வராது, லாஸே வராது. நீங்க ஒவ்வொரு மக்களையுமே தன்னோட குடும்பத்துல உள்ள ஒரு ஆளை கண்டிப்பா ப்ரோ அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம இதை வந்து நம்ம ஆத்மாத்மா பண்ணணும். ஒரு சொசைட்டில பேசுறதுக்காக பண்ணோம்னா ரிசல்ட்டே வராதுல. நீங்க எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இங்க ஒண்ணு அங்கே ஒண்ணு பேசினா நீங்க எப்படி நினைப்பீங்க? கண்டிப்பா அது தவறான பார்வை. அப்ப நம்ம ஒரு இடத்துல பேசுறோம்னா அதை கடைசி வரைக்கும் செய்யணும். இப்ப நாங்களா வெளியே பேசுறதுக்கு ஏன் பயப்படுறோம்னா நம்ம சொல்றதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. நான் பிடிப்பேன், எனக்கு கீழே இருக்கிற 300 பேர் பிடிக்கணும்ல. அப்ப இப்ப நாங்க ரெகுலராகவே நான் டெய்லி எங்களுடைய ஸ்டாஃப்ல பேச ஆரம்பிச்சிட்டோம். எப்பா நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம், இப்படி பண்றோம், கஸ்டமர் இப்படி இருக்காங்க, நம்ம நம்பி வர்றாங்க, அவங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது, இந்த விஷயத்த வந்து நம்ம டெய்லி அவங்ககிட்ட பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவன் குடும்பத்துல ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்துல வந்து இங்க வேலை பார்ப்பான், அந்த கஷ்டத்தை வந்து கஷ்டப்பட்ட காமிச்சானா அது வந்து தவறான. இன்னைக்கு நாங்க அதனால கூகுள் ரிவ்யூ டெய்லி பார்ப்போம். எங்களுக்கு ஆவரேஜா 300 கூகுள் ரிவ்யூ டெய்லி விழுகும். அந்த கூகுள் ரிவ்யூல மினிமம் 4.5க்கு மேலதான் இருக்கணும். 1 ஸ்டார் 2 ஸ்டார்லாம் வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சு. ஏன்னா அப்போ உங்களுக்கு தப்பான விஷயத்த நாங்க கொடுத்துட்டோம்ல. கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க உங்களை வந்து எப்படி பாக்குறாங்க? நான் முடிஞ்ச அளவு வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மென்டாரா இருக்க விரும்புவேன், ஒரு ஓனரா இருக்க விரும்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு கீழே இருக்கிறவன் எனக்கு மேல வளரணும்னு நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா நான் எவ்வளோ மேல வளரணும், அதுக்கு கீழே இருக்கிறவங்க மேல வளர்ந்தா மட்டும்தான் பெஸ்ட்டுமே வளரும். அந்த எண்ணங்கள் வந்து சின்ன வயசுல இருந்துச்சு எனக்கு. அதனால மட்டும்தான் இன்னைக்கு என்னைய சுத்தி இருக்கிற ஒரு 15-20 பேர் வந்து, ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால இன்னைக்கு நான் இங்க உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் சொல்ற அளவுல இன்னைக்கு ஒரு பேக்கரி இருக்குன்னா, ஒரு பேக்கரி எப்படி நடத்தணும்னு நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஓனர் தான் டாப்ல இருந்து பாட்ட வரை எல்லா வேலையும் பார்ப்பாங்க. கண்டிப்பா சார். ஏன்னா அவங்களால நிம்மதியா வீட்டுக்கு போக முடியாது, கணவன் மனைவியோட உறவுகள் சரியா இருக்காது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. பிள்ளை என்ன படிக்கிறானே எங்க அப்பா, நானா 10th படிச்ச வரைக்கும் நான் எந்த ஸ்கூலுக்கு போனேன் என்ன படிச்சேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க். காலையில் 4 மணிக்கு தொழிலுக்கு வருவாங்க, நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. நாங்க காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்து படுத்துருவோம். இப்படிதான் எங்க அப்பாவோட காலங்கள்லாம் ஓடிச்சு. அன்னைக்கு அவங்க அப்படி கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டப்பட்டனால இன்னைக்கு நாங்க இங்க உட்காந்துருக்கோம். இந்த தொழிலுக்குள்ள வரும்போது நான் ஒரு விஷயத்த தெளிவா இருந்தேன், எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னை நம்பி அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கான சில விஷயத்த நான் சொல்லி கொடுத்தா மட்டும்தானே அவங்க என் கூட இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு உள்ள அடுத்த தலைமுறைகளையும் நம்ம சந்தோஷம் வச்சுக்கணும்ல. நான் பிராண்டு பார்த்துட்டு ஃபேமிலி விட்டுட்டேன். இந்த ஒரு காலத்திலேயே நீங்க ஃபேமிலியவும் இந்த பேக்கரியும் ஒரே லெவல்ல கொண்டு போறீங்க. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நாங்க வந்து அது வந்து நான் என்னோட யூஎஸ்பே வச்சிருக்கேன். நிறைய பேர் இந்த இடத்துல விட்டுருவாங்க. நான் டெய்லி மினிமம் என் குழந்தைகளோட 3-4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வீட்டுல ஒய்ஃபோட டிராவல் பண்ணுவோம், வீக்லி ஒரு படம் போயிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்னன்னு புரிய வைக்கணும். ஏன்னா பணம் வந்து இங்க ஈஸியா வராது. அவங்களும் இன்னைக்கு எங்க கம்பெனியோட முக்கியமான ரோல்ல இருக்காங்க, எங்க அண்ணனோட ஒய்ஃப் ஒரு ரோல்ல இருக்காங்க, தம்பியோட ஒய்ஃப் ஒரு ரோல்ல இருக்காங்க. எல்லாருமே இங்க ஒரு ரோல் இருக்கும்போது இங்க உள்ள கஷ்ட நஷ்டம் அவங்களுக்கு தெரியுது. அப்ப அவங்க நல்லபடியா எஃபர்ட் பண்ணும்போது அவங்க நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும்ல. கண்டிப்பா சார். சார் உங்களுக்கும் அந்த பேக்கரியில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு உள்ள கம்யூனிகேஷன் எப்படி போகுது? ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நாங்க வந்து ரொம்ப ரொம்ப கீனா வந்து அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1-2 வருஷமா நான் வந்து அவங்களோட அவ்வளோ பேச முடியல. ஏன்னா நான் அதிகமான ட்ராவலு ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. இப்போ திருப்பி பழையபடி வந்திருக்கோம். ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய இன்சல்ட்டாக இருந்ததே, ரீசெண்டாக எங்களோட ஒரு பிரான்ச்சுக்கு போயிருந்தோம். அப்போ நான் தான் ஓனர்னு அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு நீங்க எளிமையா பழகிருக்கீங்க. எளிமையா பழகிறத விட நம்ம அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம பீப்புளோட இன்ட்ராக்ஷன் கம்மியாகுது. ஏன்னா இப்போ நாங்கள் எங்களுக்கு 4-5 HR இருக்காங்க. அவங்க தான் எங்களுடைய ஒரு பிரான்ச் ரெக்குயர்மெண்ட்டுக்கு அவங்க தான் ஃபில்ஃபில் பண்ணுவாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆள் எடுப்பேன், அவங்களோட பேசுவோம், அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பெயின் பாயிண்டாக ஃபீல் பண்ணனால தான் இன்னையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணோம். மந்த்லி என்கிட்ட இருக்கிற 300 ஊழியர்களையுமே நான் பார்த்துடணும். அப்போ ஒரு 50-50 பேட்சா ஒரு 6 பேட்ச் மாதிரி மந்த்லி பிளான் பண்ணுங்க. அவங்களோட நான் இன்ட்ராக்ஷன் பண்றேன், அவங்க பெயின் பாயிண்ட் என்ன இருக்கு, இன்னொன்று நம்மளோட ஆசைகளையும் நம்மளோட விஷனையும் அவங்கள்ட்ட சொல்லணும். இப்போ எங்களுக்கு இன்னும் 3 வருஷத்துல நாங்கள் ஒரு 50 கடை போடணும்னு எங்களோட இலக்கை நோக்கி போறோம். அப்போ அந்த இலக்கு அவங்களுக்கும் போகணும். ஏன்னா அந்த இலக்கு என்கிட்ட மட்டுமே இருந்துச்சுன்னா அதோட பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சுட்டு இன்னைக்கு நாங்கள் பெஸ்ட்டுமே ஃபேமிலின்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம். அதெல்லாம் எல்லாருமே இருப்பாங்க. அது எல்லாருமே பயங்கர பாசிட்டிவா போட்டிருந்தாங்க. ஆனால் நீங்க வந்து பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுனே, எங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசுன மாதிரி இருந்துச்சுனே, நான் கண்டிப்பா
என்னுடைய பங்களிப்பை நான் பெஸ்ட் மீ கொடுப்பேன்னு சொல்லும்போது அப்போ நம்ம இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி அதை ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க. ஹச்ஆராக இருக்கட்டும், எங்களுடைய ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா அவங்கள நல்லா வச்சுக்குருவாங்க. இருந்தாலும் நம்ம போய் பேசும்போது அவங்களுக்கு இன்னும் கனெக்டிவிட்டி ஆகுது. கண்டிப்பா வந்து ஒரு ஓனர் வந்து ஒரு எம்ப்ளாயிட்ட டச்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐ பிரேக்கிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா சார். அந்த ஓனருக்கும் அந்த எம்ப்ளாய்க்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன் வந்து ஆமா, இன்னைக்கு அதுதானே தொழிலே. இப்போ கஸ்டமருக்கு என்ன தேவையை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் அதை நான் போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நடுவில் இருக்கிறவங்க தான் அவங்க. அப்போ அவங்ககிட்ட போய் நான் கரெக்டாக சேர்க்கணும்ல. நான் போய் டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட சேர்க்க முடியாது. அப்போ அதுக்கான ஊடால இருக்கிற பங்குதாரர் தான் அவங்க. இன்னைக்கு நாங்கள் யாருமே ஊழியர்னே சொல்ல மாட்டோம். நாங்கள் பெஸ்ட் மீ பார்ட்னர்ஸ் குரூப் தான் எங்கள் வாட்ஸ்அப்பே வச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்குமே அதில் அப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம். ஹாப்பி மார்னிங் பார்ட்னர்ஸ் தான் சொல்லுவோம், முதல்ல ப்ரோஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இன்னைக்கு வந்து நம்ம வளர 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 இன்னைக்கு நம்மளுடைய மெயின் அசட்டே இன்னைக்கு நாங்கள் அவங்கள தான் பார்ப்போம். கண்டிப்பா சார். அப்போ நீங்கள் அவங்களோட ஒரு நட்புறவாகவே கொண்டு போய் கண்டிப்பா. முதல்லாம் இதே கம்பெனில தப்பு பண்ணா திட்டி இருக்கோம். எத்தனையோ எங்களை தவறுகள் பண்ணா ரொம்ப கண்டிச்சிருக்கோம். இப்ப தப்பு பண்ணவங்களை எப்படி திருத்துறதுக்கான ஸ்டெப் இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறைகள் ஜென்எக்ஸ் அவங்கலாம் வரும்போது தப்பு பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தப்புனே தெரியாம பண்றாங்க. அப்ப அவங்கள திருத்த வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம், சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டீச்சிங் அகாடமி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பெஸ்ட் மீ அகாடமின்னு சொல்லி ஜனவரியில ஸ்டார்ட் பண்றோம். எப்பவுமே வந்து பீப்புளுக்கு வந்து கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நல்லா பண்றவனை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கிறவனை எப்படி அடுத்த லெவலுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கண்டினியூஸா அவங்களோட பேசும்போது இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஏன்னா இன்னைக்கு 80% ஃபோன்லயே அடிக்டா இருக்காங்க. அப்ப போன்ல பாக்குறத உண்மையை நம்புறாங்க. அப்ப இந்த விஷயத்த நம்ம இன்னும் நம்மளுக்கு அவங்களுக்கு, ஏன்னா நம்மளுடைய அசட் அவங்க தான். அப்ப அந்த அசட்டுக்கு வந்து நம்ம சரியான விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸா பயிற்சி நடந்துகிட்டே இருக்க போகுது. கண்டிப்பா சார். அப்ப அந்த எம்ப்ளாயி கிட்ட நீங்க ஒரு ஒழுக்க நெறியவும் கொண்டு போய் கண்டிப்பா அவங்க ஒழுக்கம் நம்ம மட்டும். ஏன்னா நான் தான் சொன்னால, நீ பெஸ்ட் மீயோட ஒழுக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான். நான் ஒருத்தன் தப்பு பண்றதுனால பெஸ்ட் மீல எந்த தப்பு நடக்காது. நான் பினான்சியலா தப்பு பண்ணாதான் பெஸ்ட் மீ பாதிக்க வரும். ஆனா அவங்க ஒரு நடைமுறையில தப்பு பண்ணா, இன்னைக்கு நீங்க வரும்போது ஒரு பொருளை கேட்கும் போது அவங்க சிரிச்சுட்டு எடுத்து கொடுக்கும் போது தூக்கி போறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா சார். அப்ப அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுதான் பிராண்ட் வெளியே வந்து ரெப்புடேஷன் ஆகும். அந்த மக்களோட பார்வையுமே அது நோக்கி. கண்டிப்பா. என்ன ஒரே நேரத்தில் பெஸ்ட் மீ என்ன பண்ணுதுன்னு கேட்பாங்க தவிர அந்த பெர்சனை சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க. அப்புறம் விவசாயிகள்ட்ட இருந்து நீங்க பொருட்கள் வாங்குற அந்த ஐடியா இருக்கா, இல்ல வாங்கிருக்கீங்க? நிறைய வாங்கிட்டு தான் போறோம். கருப்பட்டி எல்லாம் சொல்றோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர்கிட்ட புடிச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் காலையில மல்லியா இருக்கட்டும், கேரட்டா இருக்கட்டும், பீன்ஸா இருக்கட்டும், இங்க காலையில 4:30 மணிக்கு வந்து போற விவசாயிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். முட்டை முதற்கொண்டுமே நம்ம முடிஞ்ச அளவு நம்மளுடைய பிசினஸை வந்து லாஜிக்காவும் எமோஷனலாவும் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருப்போம். ஏன்னா நாங்க வந்து பிரைசிங் ரொம்ப கவனமா இருப்போம், ரொம்ப கரெக்டா இருப்போம். பிரைசிங்கே நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும். நம்மளுக்கு எமோஷனலாவும் இப்போ எங்கிட்ட எங்க அப்பா ஆரம்பிச்சு 35 வருஷம் வாங்குற வியாபாரிட்டு இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம காலத்துக்கு ஏற்ற மாறிட்டோமே, அவங்கள மாத்திருவோமே எல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறினாங்கன்னா அவங்க எங்க கூட இருக்கலாம். அப்ப சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டிசிஷன் எடுப்போமே தவிர எங்களுக்கு தேவையான டிசிஷன் நாங்க எடுக்க மாட்டோம். கண்டிப்பா. அப்ப நீங்க விவசாயிகளோடய ஒரு நல்லுறவுல தான் நீங்க போய். கண்டிப்பா. நாங்களே இன்னைக்கு வரைக்கும் விவசாய குடும்பம் போது இன்னைக்கு வரைக்கும் ஊர்ல 50 ஏக்கர் இருக்கு, விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.